Hello viewers, welcome to Road to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.46லேருந்து 2.50 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.51லேருந்து 2.53 வரைக்கும் பார்க்கலாம். அதில் எக்ஸாம்பிள் 2.51 பாருங்கள். ஃபைண்ட் தி சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் தி சீரிஸ் 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா. அதாவது இந்த n டேர்ம்ஸ் உள்ள சீரிஸை ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாமா? கிவன் என்னது? 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ இந்த சீக்வென்ஸ் இந்த சீரிஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏபியும் கிடையாது ஜிபியும் கிடையாது. ஏன்னா ஏபினா என்ன அர்த்தம்? ஏபினா வந்து நம்ம காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். இப்போ 55 - 5 என்னது 50. இதே வந்து இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்க. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 550 வருது இல்லையா? அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு சேம் இல்ல. நெக்ஸ்ட் காமன் ரேஷியோ பார்க்கலாமா? காமன் ரேஷியோனா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 55 / 5 ன்னு பார்த்தோம்னா 11 வருது. இது 555 / 55 பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஃபிராக்ஷன்ல வரும். அதனால இது ஜிபியும் கிடையாது ஏபியும் கிடையாது. சரியா? அதனால அந்த சீரிஸை முதல்ல ஜிபியா கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க சீக்வென்ஸ்ல இருந்து நம்ம 5 காமனா எடுத்துக்கலாம். இப்போ 5 காமனா எடுத்தா என்ன வரும்? இங்க 5 போச்சுன்னா 1 வரும். இங்க 5 போச்சுன்னா 11. இங்க 5 போச்சுன்னா 5 மல்டிபிள்ஸ் தானே. அப்போ 5 போச்சுன்னா 111 வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இந்த சீரிஸை ஜிபியா கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி 9ஆல மல்டிப்ளை பண்ணி 9ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 5 × 9 / 9 வரும். ஓகேவா? ஒரு நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த நம்பரை டிவைடும் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரூல். அப்படின்னா தான் இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போ ஏன் நான் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம்னா, இப்போ இந்த நம்பரை கேன்சல் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தானே கிடைக்க போகுது. அதனால வந்துட்டு இதுல மாற்றம் அடையாத பட்சத்துல தான் நம்ம ஒரு வேல்யூவை இன்க்ளூட் பண்ணணுமே தவிர இதுல மாற்றம் அடையுதுப்பா அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 1 + 11 + 111 and so on. ஓகேவா? இப்போ இந்த 9 இருக்குல்ல, இந்த 9 உள்ள கொண்டு போய்க்கலாம். 5/9 into இந்த 9 உள்ள கொண்டு போனா 9 1s are 9. 9 × 11 99 plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணா 999 இப்படி வந்துரும். plus so on. சரியா? 5/9 into இந்த 9 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? 10 - 1ன்னு பிரிச்சுக்கலாம்ல. ஏன்னா 10 - 1 தானே 9. அப்ப 99 100 - 1ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இந்த 199 1000 - 1ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரியா? ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னே தெரியாது. அதாவது அவங்களே கொடுத்தாங்க சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸ்னா லாஸ்ட்ல முடியையில உங்களுக்கு n கிடைக்கும். அதுதான் n டேர்ம்ஸ். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 5/9 into இந்த -1லாம் இருக்குல்ல, இதை நான் தனியா வச்சுக்கிறேன். 10 100 1000 இதெல்லாத்தையும் தனியா வச்சுக்கிறேன். அப்ப என்ன வரும்? 10 + 100 + 1000 + எக்ஸெட்ரான்னு போகும். இந்த -1லாம் இங்க பாருங்க, -1 இருக்கனால மைனஸை காமனா போட்டுக்கிறேன். அதே மாதிரி -1ஐயும் ப்ளஸ் பண்ணா -2. -1 இதே 3 தடவை வந்துச்சுன்னா -3, 4 தடவை வந்துச்சுன்னா -4. அதே மாதிரி இங்க n டைம்ஸ் வந்துருக்கு இல்லையா? அப்போ 1 வந்து n டைம்ஸ் வந்துருந்துச்சுன்னா -n அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? இந்த -n எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 5/9 into இப்போ இந்த சீரிஸ் பாருங்க. இந்த சீரிஸ் ஜிபியா? ஏன்னா 100 / 10 என்னது 10. இப்போ 1000 / 100 10. அப்போ நமக்கு காமன் ரேஷியோ சேமா வந்திருக்கனால இது நம்மளுக்கு ஜிபியா ஆகிடுச்சு. சோ இந்த சீரிஸை நம்ம வந்து ஜிபி ஃபார்முலா என்னது? Sn = a × r⁻n - 1 / r - 1 இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப a ஓட வேல்யூ என்ன? 10. r என்னது? r நமக்கு 10 தான். சரியா? ஏன் இப்படி பாருங்க, சைடுல கூட நீங்க எழுதிக்கோங்க. ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் 10, r னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 100 / 10 என்ன வரும்? 10 ன்னு வரும். சரியா? அதுதான் நான் இங்க எழுதி போட்டுருக்கேன். இப்போ SN ஃபார்முலா என்ன? a × r⁻n - 1 / r - 1. இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? அப்போ a 10 × r⁻n 10^n - 1 டிவைடட் பை r. r என்னது? 10 - 1 இங்க -n ன்னு இருக்கும். புரிஞ்சுதா? இந்த நம்ம ஏன் இவ்வளவு ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம்னா, நமக்கு கொடுத்திருக்க சீரிஸ் வந்து அவங்க ஜிபியா கொடுக்கல. அதனால தான் நம்ம இவ்வளவு ஸ்டெப் ஃபாலோ பண்றோம். சப்போஸ் கொடுத்திருக்க சீக்வென்ஸ் வந்துட்டோ இல்ல சீரிஸோ நம்ம ஜிபியாவோ ஏபியா இருந்துட்டாலோ பிரச்சனையே இல்லை, நம்ம டைரக்டா ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா கொடுத்திருக்கிறது ஜிபியாவோ ஏபியாவோ இல்லைன்னா நம்ம ஜிபியாவோ ஏபியாவோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் இந்த 5/9 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 5 × 10 50. 50
into 10 power n minus 1 divided by இங்க ஒரு 9 இருக்கு 10 minus 1 என்னது 9 அப்ப 9 into 9 81 minus இந்த 5 by 9 உள்ள போச்சுனா இந்த போச்சுனா minus 5n by 9 okay அப்போ sum of the n terms ஓட வேல்யூ என்ன 50 into 10 power n minus 1 divided by 81 minus 5n by 9 புரியுதா இந்த sum எப்படி போட்டோன்னு next example பாருங்க find the least positive integer n such that 1 plus 6 plus 6 squared plus etc up to 6 power n which is greater than 5000 அதாவது இந்த சீரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 5000 விட கிரேட்டரா இருக்கணும் அப்படினா என்னோட லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கேட்டுட்டாங்க ஓகேவா क्वेश्चन எப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் given எடுக்கலாம் 1 plus 6 plus 6 squared plus etc up to 6 power n which is greater than 5000 னு அர்த்தம் சரியா நமக்கு SN ஃபார்முலா என்ன SN is equal to a into r power n minus 1 divided by r minus 1 தானே அப்போ இந்த வேல்யூல இந்த சீக்வென்ஸ் பதிலா இத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா முதல்ல இந்த சீரிஸ்ல உள்ள a வேல்யூ r வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாமா சரியா a னா என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்ப a is equal to 1 r னா காமன் ரேஷியோ அதாவது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 6 by 1 சரியா 6 by 1 னா 6 வரும் சரி ஓகே இந்த அதே மாதிரி ஒரு இந்த சீரிஸ் வந்து ஜிபியா இல்லையான்னு சொல்லி முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜிபியா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த சீக்வன்ஸையே ப்ரொசீட் பண்ண முடியும் சரியா அப்போ 6 by 1 6 இந்த 6 ஸ்கொயர்ட் பை 6 ஸ்கொயர்னா என்ன வரும் 36 by 6 என்னது 6 அப்போ காமன் ரேஷியோ சேமா இருக்கனால இந்த சீரிஸ் வந்து நமக்கு ஜிபியா அதனால டைரக்டாவே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சரியா இப்போ a ஓட வேல்யூ r ஓட வேல்யூலாம் கிடைச்சிச்சு நம்ம இந்த இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இந்த சீரிஸ் பதிலா இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஏன்னா இது சம் ஆஃப் தி சீரிஸோட ஃபார்முலா ஓகேவா a ஓட வேல்யூ என்ன 1 into r 6 power n minus 1 divided by 6 minus 1 which is greater than 5000 okay which is greater than 5000 அப்போ 6 power n minus 1 divided by 6 minus 1 5 which is greater than 5000 இந்த 5 இந்த சைடு போச்சுனா மல்டிப்ளைல போகும் அப்ப 6 power n minus 1 which is greater than 5 5s are 25000 ஓகேவா இப்போ இந்த -1 இந்த சைடு போச்சுனா +1 இப்போ 6 power n which is greater than 25000 plus 1 என்னது 25001 ஓகேவா இப்போ இந்த 6 பவர்ல என்னக்கு எந்த வேல்யூ கொடுத்தா எனக்கு 25001 விட அதிகமாவும் இருக்கும் அதே மாதிரி அந்த வேல்யூஸ்ல எது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவாவும் இருக்கும் அப்படினு கேக்குறாங்க நல்லா கவனிங்க இப்போ என்னக்கு பதிலா 1 கொடுத்தோம்னா என்ன வரும் 6 power 1 6 power 1 ஓட வேல்யூ 6 அப்ப 6 ஸ்கொயர்ட் கொடுத்தோம்னா 6 ஸ்கொயர்ட் 36 அப்ப 6 கியூப் 6 power 4 இந்த மாதிரி போட்டுட்டே வரும் சரியா அப்ப இப்போ லாஸ்டா பாருங்க 6 power 5 கொடுப்போமே 6 power 5 ஓட வேல்யூ 7776 னு இருக்கும் சரியா ஆனா எனக்கு 6 power n வந்துட்டு 25000 விட அதிகமா இருக்கணும் ஆனா 25000 விட 7776ங்கிறது கம்மியான வேல்யூ அப்போ 6 power 5 வந்து வராது சரியா அப்போ 6 power 6 எடுத்து பார்ப்போம் சரியா இப்போ 6 power 6 எடுத்து பாப்போமே 6 power 6 ஓட வேல்யூ என்ன 6 power 6 ஓட வேல்யூ 46656 சரியா அப்படினா 6 power 5 ஓட வேல்யூ 7776 which is less than 25001 ஆனா 6 power 6 ஓட வேல்யூ 46656 அப்படினா 25000 விட இது அதிகமான வேல்யூஸ் அப்படினா 6 power 6 6 power 7 6 power 8 இது எல்லாமே எனக்கு வந்துட்டு இந்த 25000 விட அதிகமா வரும் அப்ப இந்த இப்போ 25000 விட எதெல்லாம் அதிகமா வரும் 6 power 6 6 power 7 6 power 8 6 power 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா அப்ப இதுல எது லீஸ்ட் பாசிட்டிவ் இதுல லீஸ்ட் பாசிட்டிவ்னா இந்த சீக்வென்ஸ்ல எது கம்மியான பாசிட்டிவான நம்பர்னு பார்க்கணும் இதுல எது கம்மி 6 power 6 தான கம்மி ஏனா 6 power 6 விட 6 power 7 கூட 6 power 7 விட 6 power 8 கூட 8 விட 9 கூட இப்படி தான போயிட்டே இருக்கு அப்போ இதுல பார்த்தோம்னா எனக்கு 6 power 6 தான் கம்மி அதே மாதிரி இதோட வேல்யூவும் எனக்கு 25001 விட அதிகமா இருக்கு அப்படினா இந்த எண்ணுக்கு பதிலா நான் 6 கொடுத்தாதான் எனக்கு இந்த கண்டிஷனை satisfy பண்ணனும் புரியுதா அப்படினா என்ன அர்த்தம் 6 power 6 is greater than 25001 அப்போ என்னோட least positive integerோட வேல்யூ என்ன n is equal to 6 புரியுதா இந்த சம் எப்படி போட்டோம்னா நம்ம என்னோட வேல்யூ 6 க்கு அப்புறம் எல்லாமே வரும் ஆனா அவங்க கேட்டிருக்கிறது least positive integer தான் அதனால நம்ம 6 எடுத்துக்கிறோம் புரியுதா இந்த சம் எப்படி போட்டோம்னா
Next example பாருங்க. A person saved money every year, half as much as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year? அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு மணியை வந்துட்டு ஒவ்வொரு வருஷமாக சேவ் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு 1000 rupees சேவ் பண்ணாங்கன்னா செகண்ட் இயர் அந்த 1000 rupeesலேருந்து பாதி அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அந்த பாதி அமௌண்ட்லேருந்து அந்த பாதி அமௌண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டாக சேவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கையில அவங்க 6 இயர்ஸில் 7,875 அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பாங்கிறத கொஸ்டின். சரியா? அதாவது 6 இயர்ஸ்ல வந்துட்டு 7,875 சேவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? S6 is equal to 7,875 அர்த்தம். சரியா? ஏன்னா 6 இயர்ஸ்ல மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால சம் ஆஃப் தி அமௌண்ட்ஸ் வந்துட்டு 7,875. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கிவன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது half as much as he could in the previous year. அதாவது ஒவ்வொரு வருஷத்துல சேவ் பண்ற அமௌண்ட்டை பாதி அமௌண்ட் வந்து அடுத்த வருஷம் சேவ் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேவ் பண்ற அமௌண்ட்டோட பாதி செகண்ட் இயர் சேவ் பண்ற அமௌண்ட்டோட பாதி தேர்ட் இயர், அப்படி பாதியா சேவ் பண்றாங்கன்னா பாதியோட நியூமரிக்கல் டிஜிட் எப்படி இருக்கும்? 1/2 தானே எழுதுவோம். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் படி ஒரு டேர்ம் ஹாஃபா பிரிக்கணும்னா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 1/2 தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ 1/2 தான் இதுல காமன்னா என்ன அர்த்தம்? காமன் ரேஷியோ. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 1/2, which is less than 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா SN ஃபார்முலா என்ன? SN is equal to A into 1 minus R power n divided by 1 minus R. ஏன்னா R ஓட வேல்யூ 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இதே R ஓட வேல்யூ 1 விட கிரேட்டரா இருந்தா R power n minus 1 divided by R minus 1 ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம n க்கு பதிலா 6 கொடுக்கலாமா? S6 is equal to A into 1 minus R power 6 divided by 1 minus R. S6 value என்ன? S6 value 7,875 is equal to A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க how much did he save in the first year ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம்னால ஏன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A. சரியா? அதனால நம்ம ஏவை அப்படியே வச்சுக்கணும். சரியா? இப்போ A into 1 minus R ஓட வேல்யூ என்ன? 1/2 the whole power 6 divided by 1 minus R ஓட வேல்யூ 1/2. சரியா? அப்ப 7,875 is equal to A into 1 minus 1/2 the whole power 6 ஓட வேல்யூ என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அப்போ 1/2 ஓட வேல்யூ 1/64. சரியா? இப்போ இந்த இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்ப 2 1s are 2, 2 minus 1 1, 1/2 ன்னு கிடைக்கும். சரியா? இப்படி நீங்க எழுதிக்கலாம். இல்ல 1ல வந்து 1/2 போச்சுன்னா என்ன? நமக்கு ஈஸியாவே ஆன்சர் தெரியும் இல்லையா? அதனால நீங்க அப்படியும் 1/2 ன்னு சொல்லி போட்டுக்கலாம். $7,875 is equal to A into இந்த 64 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்ப 64 into 1 64 minus 1 divided by 64 ன்னு வரும். இன்டூ டிவைடட் கீழே டிவைடட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்குவோம். எப்படி? இன்டூ போட்டு 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணா 2/1. சரியா? அப்போ 2 1s are 2, 32s are. சரியா? அப்போ என்ன வரும்னா இந்த டிவைடர்ல இருக்க 32 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ 7,875 into 32 is equal to A into 64 minus 1 63 கிடைக்கும். அப்போ A is equal to 7,875 into 32 divided by 63. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணா A ஓட வேல்யூ என்ன வரும்? A ஓட வேல்யூ 4000. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர் அவங்க எவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்ணிருக்காங்கன்னா 4000 rupees சேவ் பண்ணிருக்காங்க. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? Thank you viewers. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 2.51ல இருந்து 2.53 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.8 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.